இந்திரனுக்கு ரொம்ப கொழுப்பு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த வருஷம் நம்ம இந்திர விழா எடுக்க வேண்டாம், நமக்கு மேகங்களை எல்லாம் தடுத்து மழை கொடுக்கிற கோவர்த்தனகிரிக்கு தான் இனிமே பூஜைன்ட்டாரு. இந்திரன் பொறாமையில என்ன பண்றான், ஒரு 7 நாளைக்கு அப்படியே மழை பெய்ய விடுறான். கிருஷ்ணர் ஒன்றும் செய்யல, குன்று கொடையாய் தாங்கின்னு அப்படியே கோவர்த்தனகிரி விரல தூக்கிட்டாரு, எல்லாரையும் உள்ள வந்துருங்கன்னாரு. 7 நாள் அப்படியே எல்லாரையும் மழை இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ணாரு. அப்போ இந்திரனுக்கு அந்த கர்வம் பங்கம் எல்லாம் ஆச்சு. அவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டாரு. பின்னால நரகாசுரனால் இந்திரனுக்கு தொந்தரவு வந்தபோது கிருஷ்ணர் தான் சத்யபாமாவோடு போயிட்டு நரகாசுர வதத்தை செய்கிறாரு. இப்போ கிருஷ்ணனுடைய மனைவி என்ன பாரிஜாத புஷ்பம் வேணும்ன்ட்டு கிருஷ்ணர் ஆளை அனுப்புறாரு இந்திரங்கிட்ட. பாரிஜாத புஷ்பம் அவன் சொல்றான், மனுஷங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அவன் உட்காந்துக்கிற சீட்டை இவர் போட்ட பிச்சை. இவருக்கு என்ன சொல்லியிருக்கணும், கிருஷ்ணா அந்த லாரியை நான் கொண்டாந்து கொட்டிடுறேன் உங்ககிட்ட, உனக்கு இல்லாதது என்னன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கொடுக்க மாட்டேன், நீ மனுஷன்னு சொன்னான்.